ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து இதில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செஞ்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் ராகி மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா ராகி மாவு மேலே இது போல் நொரையாக இருக்கும். அந்த நுரை எல்லாத்தையுமே எடுத்து வீசிடலாம். இதை யூஸ் பண்ண வேண்டாம். கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் இந்த ராகி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். பழைய சாதம் கஞ்சி ரெடி பண்ணுவோம் இல்லையா, முதல் நாள் நைட்டே சாதத்தை தண்ணியில் ஊற வச்சுருவோம். அடுத்த நாள் கஞ்சி போல் சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் இப்போ ராகி மாவில் செய்ய போகிறோம். பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே மாவை இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற்றி விட்டுறணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் ஊற்றினோம் அப்படின்னா ஊற்றினோடனே கொஞ்சம் கட்டி போல் ஆன மாதிரி இருக்கும். அதனால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஊற்றினோம் அப்படின்னா கலந்து விடும்போது கட்டிகள் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கலந்து விட முடியும். ராகி கஞ்சியில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. இது டைஜஷனுக்கு, பிளட்டில் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கால்சியமும் இருக்குது. போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஞ்சி கொஞ்சமாக கொதித்து நுர தட்டின மாதிரி வரும்போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நல்லாவே ஃப்ராத்தியாக நல்லா பொதுன்னு மேலே பொங்கி வரும்போது மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா இது போல் நுர தட்டி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அப்பப்போ கலந்துவிட்டா போதும். 15 நிமிஷம் ராகி நல்லா வேக விடணும். பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கண்டிப்பாக நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு தான் எடுக்கணும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கூட லேடிஸ்க்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். ரொம்ப அனிமிக்காக இருப்போம் இல்லையா, அதுக்கு இது போல் ராகி கஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நம்ம சாப்பிட சாப்பாடு நல்ல ஜீரணமாகும். ராகியை இது போல் கரண்டியில் எடுத்து கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா ராகி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ராகியை நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறம் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும். கெட்டியான மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இப்படி தான் இருக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்ல கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த எல்லா கஞ்சியுமே சாப்பிட போகிறதில்ல. இதிலிருந்து ஒரே ஒரு பவுல் மட்டும் எடுத்து தனியாக இன்னொரு பெரிய பவுலில் நான் ஊற்றிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா பொடிசாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, ஏன்னா பச்சையாக சாப்பிட்றதுனால நல்லா பொடிசாக நறுக்கிக்கிங்க. இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துட்டேன். அதே போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி, ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான தயிர். ராகி கஞ்சியை இப்போ நல்லா கலந்துட்டுக்கலாம். இது உடம்புக்கு நல்ல குளுமை தரும். புளிக்க வச்சு சாப்பிட்றதுனால ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு இதை சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இது போல் சாப்பிட்டுட்டு வந்தாவே உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். செய்யறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க சாதம் கஞ்சி சாப்பிட முடியாது இல்லையா, இது போல் ராகி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் சாதம் கஞ்சி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு வெயிட் போடுது. எனக்கு இந்த ராகி கஞ்சி ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.